ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இஃப் இன்ஆர்டர் அண்ட் ப்ரீஆர்டர் ட்ராவல்சர் ஆஃப் பைனரி ட்ரீ. ஒரு இன்ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரீஆர்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரீ அப்படின்னாவே இந்த இன்ஆர்டர் ப்ரீஆர்டர் ட்ராவல்சர் இல்லாம நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்காது. இது நெட்டு செட்டு பிஜிடிஆர்பி எல்லா கொஷின் பேப்பர்லயும் இருக்கும். ஸோ இந்த கொஷினை நம்ம டிரைவ் பண்றது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரீயோட பேசிக்ஸ். ட்ரீ அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு டெவலப் பண்றதுதான் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல நிறைய ட்ரீஸ் இருக்கு. பைனரி ட்ரீ இருக்கு, பேலன்ஸ் ட்ரீ இருக்கு, ஏவியல் ட்ரீ இருக்கு, பி பிளஸ் ட்ரீ இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு. இதுல ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீ அப்படின்னாவே ஒரு சம் பேசிக் ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது என்னென்ன பேசிக் நீட்ஸ், பேசிக் டெர்மினாலஜி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பேசிக் டெர்மினாலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நோட். நோட் அப்படின்னா என்னன்னா, ஈச் எலமெண்ட் இன் எ ட்ரீ கால்டு நோட். ஓகேங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டும் நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட், அந்த மாதிரி. ஓகேங்களா? இட் கண்டெய்ன் எ வேல்யூ மே ஹாவ் அ சைல்ட் நோட். அதாவது மேல இருக்கிறது இது வந்து ரூட் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் கீழே வர்றது எல்லாமே சைல்டு நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சைல்டு அதாவது இதனோட சில்ட்ரன்ஸ். இப்போ இந்த ரூட் நோடோட சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நோடு வந்து சைல்டு. அப்போ இந்த நோடோட சைல்டு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நோடா நம்ம சொல்லுவோம். ரூட் அப்படின்னு சொன்னதுன்னா டாப் மோஸ்ட் நோடு ஆஃப் த ட்ரீ இஸ் கால்ட் ரூட். நம்ம சொன்னோம் இல்லையா, டாப் மோஸ்ட் நோடு தான் வந்து நம்ம ரூட் நோடு அப்படின்னு சொல்லுவோம். லைக்கா இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிராண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரூட் நோட வந்து கிராண்ட் பேரண்ட், இங்க வந்து பேரண்ட், இவங்கள வந்து சைல்டு. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம டிஃபரெண்ட் பண்ணலாம். அதாவது இவரு பேரண்ட். ஓகேங்களா? இவங்களுக்கு கிராண்ட் பேரண்ட் வந்து யார் அப்படின்னா ரூட் நோட். அந்த மாதிரி சைல்டு a node directly connected to the another node when moving away from the root. அதாவது ரூட் இல்லாம அது கீழே நம்ம டெரைவ் பண்ணிட்டு வரதா சைல்டு நோட். பேரண்ட்ங்கிறது அதான் the converse notation of the child. ஓகேங்களா? அதுதான் நம்ம சொன்னோம். அவங்களுக்கு கீழே ரெண்டு சைல்டு. இது வந்து இப்படி இருந்தது அப்படின்னா இவங்க பேரண்ட், இவங்க எல்லாம் சைல்டு. ஓகேங்களா? லீஃப் நோட் அப்படிங்கிறது என்னன்னா வித்தவுட் எனி சில்ட்ரன். நம்ம இந்த நோட வந்து நம்ம லீஃப் நோட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எந்த சில்ட்ரனும் இல்லாதவங்கள லீஃப் நோட்னு சொல்லுவாங்க. அதே சில்ட்ரன் இருக்கவங்கள வந்து என்ன சொல்லலாம்னா நான் லீஃப் நோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பைனரி ட்ரீ டிராவல்சல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே 3 டைப் இருக்கு. ஒன்னு இன்ஆர்டர், இன்னொன்னு ப்ரீ ஆர்டர், இன்னொன்னு போஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆர்டர் பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். அதாவது இன்ஆர்டர் அப்படின்னா என்னன்னா லெஃப்ட், ரூட், ரைட். இன்கேஸ் இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ, அதுக்கப்புறம் பி அண்ட் தென் சி. டிராவல்சல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ட்ரீயை எப்படி விசிட் பண்ண போறோம், எப்படி சர்ச் பண்ணி எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் வந்து டிராவல்சல்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மேட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், விசிட் லெஃப்ட் சப் ட்ரீ. ஓகேங்களா? அப்புறம் ரூட், அதுக்கப்புறம் தான் ரைட் சப் ட்ரீ. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கனால இது லெஃப்ட் சப்ஸ்ட்ரீ. இதே ரைட் சி ரைட்ல இருக்கனால இது வந்து ரைட் சப்ஸ்ட்ரீ. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம லெஃப்ட் சப்ட்ரீ. அப்ப என்னது இதனோட ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் பி வரும். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் என்ன நோட் இருக்கு, பி இருக்கு. சோ பி, அடுத்தது ரூட். ரூட் என்ன இருக்கு, இது ஆக்சுவலி நமக்கு தெரியும் ரூட். ரூட் என்ன இருக்கு, ஏ, அண்ட் தென் ரைட் சப்ட்ரீ. இதுதான் இன் ஆர்டர் டிராவல்சரோட ஒர்க். விசிட் மெத்தட். ஓகேங்களா? ஃபார் பிஎஸ்டி இன் ஆர்டர் கிவ்ஸ் த ஷார்ட்டட் ஆர்டர் ஆஃப் கீ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி என்னன்னா ஷார்ட்டட் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர்ஸ் கீ பாயிண்டா வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்பர்ஸ்ல இப்போ லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே சம்திங் நம்பர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரீ அப்படின்னா அது இன் ஆர்டர் அப்படின்னாவே அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னப்போ நமக்கு இப்ப எப்படி வரும், 1, 2, 7, 8. இதுதான் இன் ஆர்டர். ஓகேங்களா? அதுதான் சொன்னாங்க ஷார்ட்டட் ஆர்டர். பைனரி ட்ரீ நம்ம சர்ச் ட்ரீல நம்ம இன் ஆர்டர் எப்பயுமே எப்படி சொல்லுவோம், ஷார்ட்டட் ஆர்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, விட்டுருங்க. அடுத்தது ப்ரீ ஆர்டர் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் யாரு ப்ரீ ஆர்டர் அப்படின்னாவே
ஃபர்ஸ்ட் ரூட், அதுக்கப்புறம் தான் லெஃப்ட், அதுக்கப்புறம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விசிட் த ரூட் அண்ட் தென் லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ஓகேங்களா? இது இது எப்படி எழுதலாம்? இந்த ட்ரீயை நம்ம எப்படி எழுதலாம் ப்ரீ ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ரூட். ரூட் என்ன? ஏ. கரெக்ட்டுங்களா? ரூட் வந்து ஏ. ஏங்கிறது ரூட். நெக்ஸ்ட் என்னது? லெஃப்ட். லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? பி. அப்போ பி. அண்ட் தென் ரைட் சைடு என்ன இருக்கு? சி. ஓகேங்களா? இதுதான் ப்ரீ ஆர்டரோட டிராவல்சர் பாயிண்ட். இந்த ப்ரீ ஆர்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, காப்பியிங் ட்ரீஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் இன் ப்ரீவியஸ் ப்ரிஃபிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ப்ரீ ஆர்டர். ஓகேங்களா? அதே போஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் ஆர்டர்னா என்னன்னா, ரூட் வந்து லாஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு. அப்ப லெஃப்ட், ரைட், அதுக்கப்புறம் ரூட். ஸோ அதனால விசிட் த லெஃப்ட் சப் ட்ரீ அண்ட் தென் ரைட் அண்ட் தென் ரூட். ஸோ இதுக்கு நம்ம போஸ்ட் ஆர்டர் எழுதணும் அப்படின்னா எப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் என்ன இருக்கு? பி. அடுத்தது என்ன இருக்கு? ரைட். ரைட் என்ன இருக்கு? சி. அடுத்தது என்ன? ரூட் ஏ. ஸோ இது வந்து இதனோட போஸ்ட் ஆர்டர் டிராவல்சர். ஓகேங்களா? ஸோ இன் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் லெஃப்ட், ரூட், ரைட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீ ஆர்டர்னா ரூட் ப்ரீவிக்ஸ்ல வரும், லெஃப்ட் ரைட் அதுக்கப்புறம். அடுத்து போஸ்ட் ஆர்டர்ங்கிறது ரூட் வந்து லாஸ்ட்ல வரும், லெஃப்ட் ரைட் வந்து பிஃபோர்ல வரும், முன்னாடி வரும். ஓகேங்களா? இதுதான் இதனோட டிராவல்ஸோட மெத்தடு. இப்போ அந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாங்களா? இது புரிஞ்சிச்சா? ஸோ இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதனோட மெயின் தீம் என்ன? இன் ஆர்டர் அப்படின்னா லெஃப்ட், அப்புறம் ரூட்டு, அதுக்கப்புறம் ரைட். அதே ப்ரீ ஆர்டர்னா ரூட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட்டு. அடுத்தது போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா லெஃப்ட், ரூட்டு, லெஃப்ட், ரைட்டு, அதுக்கப்புறம் ரூட்டு. ஓகேங்களா? இந்த மெத்தடை நம்ம இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா, இன் ஆர்டர் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஷார்ட்டட் ஆர்டர் ஆஃப் த கீஸா இருக்கும். ஓகேங்களா? அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சம். இஃப் இன் ஆர்டர் அண்ட் ப்ரீ ஆர்டர் டிராவல்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் போஸ்ட் ஆர்டர் டிராவல்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஒரு ட்ரீ ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம ஒரு ட்ரீயா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போஸ்ட் ஆர்டர் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீ ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் தட். அதை நான் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன? இன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன் ஆர்டருக்கு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? லெஃப்ட், ரூட்டு, அதுக்கப்புறம் ரைட். கரெக்டுங்களா? அதே ப்ரீ ஆர்டருக்கு என்ன வரும்? எஸ், கரெக்ட். ரூட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட். ஓகேங்களா? சோ அப்போ நம்ம இங்க கொடுத்திருக்க கிவன் ஆப்ஷன்ல ப்ரீ ஆர்டர் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறப்போ நமக்கு ரூட் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நோடு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட் நோடு. கரெக்டுங்களா? பிகாஸ் ரூட் தான் நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கு. அதனால இதுதான் நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கு. ஸோ இதுதான் ரூட். அதே இன்ஆர்டர்ல போயிட்டு அந்த ஏங்கிற இந்த ரூட் நோட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இங்க இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இன்ஆர்டர்ல ரூட் எப்ப வரும்? சென்டர்ல வரும். அப்போ அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ரூட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல என்னது? லெஃப்ட் சப்ட்ரீ. ஸோ ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம் என்ன சொல்லுவோம்? லெஃப்ட் சப்ஸ்ட்ரீ. ஓகேங்களா? ஓகேங்களா? அதுல வரும். அதே ரூட்டுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது என்ன வரும் உங்களுக்கு? ரைட் சப்ட்ரீ. ஓகேங்களா? இப்போ ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ரூட் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரீ ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ ஏங்கிறது ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இப்போ ரைட் என்ன வரும்? லெஃப்ட் என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே நம்ம இன்னார்டர்ல போய் செக் பண்ணுவோமா? இன்னார்டர்ல பாருங்க யாரெல்லாம் ரூட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எழுதுங்க. டி, பி, எஃப், இ, ஜி, ஹெச். இது எல்லாருமே யாரு? லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க. அதே ஏக்கு ரைட் சைட்ல, அதாவது ரூட்டுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது சி. இது ஒண்ணுதான் இருக்கு, நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். சிங்கிறது ரைட் சைடு ரூட். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இங்க கிவன் தட் இதுல அடுத்தது என்ன வருது ப்ரீ ஆர்டர்லன்னு பாருங்க. இங்க வரது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ரூட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்கு? பி இருக்கு. அப்போ கண்டிப்பா இதுதான் ரூட்டா இருக்கும். சரிங்களா? அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூட் தான் வரும், அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ரைட் வரும். சோ அப்போ நெக்ஸ்ட் வர்றதுல வந்து பி தான் ரூட். அப்ப பி ரூட்டுங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல பி போட்டுக்கலாமா? அப்போ பியோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எழுதணுமா? எஸ், பியோட
பியோட லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? பிக்கு லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்கு? டி மட்டும் இருக்கு. அதே ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? அப்போ பியோட லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? டி இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் இருக்கனால அது ஒரு ரூட்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். அப்போ பியோட லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? டி மட்டும் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். மோர் தென் ஒன்னு இருந்தா தான் நம்ம சூஸ் பண்றப்போ நம்ம அங்க போய் டேபிள்ல பார்க்கணும். அப்போ பியோட ரைட் சைடுல என்னென்ன இருக்கு? எஃப், இ, ஜி, ஹெச். கரெக்ட்டுங்களா? அப்போ நெக்ஸ்ட் ப்ரீ ஆர்டர்ல போய் பார்க்கணும். ப்ரீ ஆர்டர்ல அடுத்தது என்ன இருக்கு? டி இருக்கு. ஸோ டி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதனால அதை விட்டுறலாம். அப்போ அடுத்தது வருது என்ன? இ இருக்கு. அப்போ இ தான் ரூட்டா இருக்கும் நெக்ஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஈங்கிறது தான் நமக்கு ரூட் நோட். அப்ப இ ரூட் நோடா இருந்துச்சுன்னா ஈக்கு லெஃப்ட் சைடு இருக்கலாம், லெஃப்ட் சப்ட்ரீல வந்துடும். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் நோடுக்கு வந்துடும். லெஃப்ட். அதே மாதிரி ஈக்கு ரைட்ல இருக்கிறதெல்லாம் ரைட்ல வந்துடும். அதை இங்க எழுதுவோமா? அப்ப லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? எஃப். ஸோ எஃப் ஒன்னு இருக்கனால நம்ம எஃப் அப்படியே போட்டுக்கலாம். ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு? ஜி இருக்கு, ஹெச் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா எஃப். அடுத்தது போய் பார்த்தோம்னா எஃப். எஃப் முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? ஜி இருக்கு. அப்போ ஜி தான் நமக்கு ரூட் நோட். அப்ப ஜி போட்டாச்சு. ஜிக்கு லெஃப்ட் சைடு ஏதாவது இருக்கா? நத்திங். அப்ப அப்படியே விட்டுறலாம். ஜிக்கு ரைட் சைடு தான் என்ன இருக்கு? ஹச் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ரைட் சைடு வந்து நம்ம ஹச் இருக்கனால ரைட் சைடு ஹெச் போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு? சி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ரைட் சப்ட்ரீனால அதை ரைட் டைம் போட்டாச்சு. ஓகே. ஓகே. இப்போ நமக்கு ஃபைனலா ஒரு ட்ரீ ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன எழுதணும்னா போஸ்ட் ஆர்டர் எழுதணும். கரெக்ட்டுங்களா? ஸோ போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு போஸ்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அப்புறம் ரைட்டு, அப்புறம் ரூட். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறத எழுதணும். லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏ. ஏயோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா டி வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ டிக்கு கீழே ஏதாவது லெஃப்ட் சைடு இருக்கா? இல்ல. அப்போ இந்த இடத்துல இப்படி பாக்குறப்போ நமக்கு டி தான் வருது. ஸோ டி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்தது இங்க போயிடக்கூடாது. ஏன்னா ரைட்னா இந்த சப்ட்ரியை முடிச்சுட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் இந்த சப்ட்ரிக்கு போகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த டி முடிச்சாச்சா? அடுத்தது ரூட் இருக்கு. அடுத்தது நம்ம என்ன எழுதணும்? ரைட் சைடு எழுதணும். ரைட் சைடு இங்க என்ன இருக்கு? இ இருக்கு. ஆனா இ எழுதக்கூடாது. பிகாஸ் ஈக்கு லெஃப்ட் ஒரு நோடு இருக்கு. ஸோ நமக்கு லெஃப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் அப்புறம் ரைட் சைடு நோடு எழுதணும். ஸோ ஈக்கு லெஃப்ட் என்ன இருக்கு? எஃப் இருக்கு. ஸோ அடுத்தது எஃப் எழுதணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈக்கு ரைட் சைடு. ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அப்ப லாஸ்ட் நோடு என்ன? லாஸ்ட் நோடு இது ரூட் ஆயிருமா? அப்போ இதற்கு லெஃப்ட் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ லெஃப்ட் இல்லைன்னா நம்ம அடுத்தது என்ன எழுதணும்? ரைட் எழுதணும். ஸோ ரைட் என்ன இருக்கு? ஹச். இப்போ ரைட் சைடு முடிச்சாச்சா? அடுத்து இதுலோட ரூட் என்ன? இது ஜி. ஜி வந்து யாரோட ரைட் சைடு? ஈயோட ரைட் சைடுனால எழுதியாச்சு. அடுத்தது என்ன எழுதணும்? இ. ஏன் அப்படின்னா இது பியோட ரைட் சைடு இருக்கு, அதனால இ. அடுத்தது பாத்தீங்கன்னா பி தான் ரூட். அந்த பி அது வந்து ஏவோட லெஃப்ட் சைடு இருக்கனால அதை எழுதியாச்சு. அடுத்தது என்ன எழுதணும்? இந்த சைடு சப்ஸ்ட்ரி ஃபுல்லா முடிச்சாச்சு. இது வந்து லெஃப்ட் சைடு எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ரைட். ஸோ ரைட் என்ன இருக்கு? சி. அண்ட் தென் லாஸ்டா ஃபைனலா தான் ரூட் எழுதணும். அப்போ ரூட் ஏ. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் ஆர்டரோட மெத்தட். ஓகேங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்க வர்றப்போ இங்க ஒரு நோட் இருக்கு, அதனால நம்ம லெஃப்ட் சைடு இருக்க இந்த நோடை எழுதுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். இருந்தா அதை எழுதுவோம், இல்லாதனால இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ரைட் சைடு நோடு எழுதுறதுக்கு வந்துட்டோம். ரைட் சைடு நோட் பாத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் நோட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் தான் எழுதணும், அதனால லெஃப்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் லெஃப்ட் சைடு எழுதியாச்சு. அப்புறம் ரைட் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா ரைட் நோட் இருக்கு. ரைட் நோட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ரைட் நோட் இருக்கு. இதுல லெஃப்ட் இல்லாதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ரைட் எழுதுறோம். ரைட் எழுதிட்டு ஒவ்வொன்றோட ரைட் எழுதி ரூட் எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபைனலா இங்க ஒரு ரைட் எழுதிட்டு ரூட் எழுதுறோம். இதுதான் போஸ்ட் ஆர்டர். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஓகேங்களா? அங்க கொடுத்துருக்குது டிஎஃப்ஹெச். அதே மாதிரி இந்த ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபைண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ அது ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ இன்ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதுல ப்ரிடிசர் என்ன, சக்சஸர் என்னன்னு கேட்பாங்க. ப்ரிடிசர் நத்திங் பட் முன்னாடி இருக்கிற நோடு தான் ப்ரிடிசர்னு சொல்லுவோம். ஒரு நோடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் நோடு வந்து ப்ரிடிசர்.
அண்ட் தென் அதுக்கு அடுத்த நோட் நெக்ஸ்ட் நோட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்சஸர் சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு இங்க கேட்டிருக்கிறது ப்ரிடியூசர் தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு? நோடு 15க்கு. ஸோ நோட் 15 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதனோட ப்ரிடியூசர் என்னன்னா டக்குன்னு 6ன்னு எழுதக்கூடாது. அதுதான் ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர்ல நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும். இன் ஆர்டருக்கு என்ன ஃபார்மேட் நமக்கு? எஸ் கரெக்ட். லெஃப்ட், ரூட், அதுக்கப்புறம் ரைட்டு. இந்த ஃபார்மேட்ல நம்ம முதல்ல இந்த நம்பர்ஸ் எழுதணும். இந்த ஃபார்மேட்ல எழுதுனா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லெஃப்ட்டுக்கு போ 2 கரெக்ட். நெக்ஸ்ட் ரூட், அதனோட ரூட் என்ன? 3. அடுத்தது அதனோட ரைட் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதை முடிச்சுட்டு தான் அடுத்த சப்ஸ்ட்ரிக்குள்ள போகணும். ஒவ்வொரு ட்ரீ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் போகணும். அப்போ 4. ஓகேங்களா? அடுத்தது இதை முடிச்சாச்சா? அடுத்தது இங்க என்ன இருக்கு? இது ஒரு ரூட். ஸோ 6. அடுத்தது 6க்கு அப்புறம் என்ன இருக்கு? இது ரூட். இதனோட லெஃப்ட் சைடு ஏதாவது இருக்கா? இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட் சைடு 13 இருக்கு. பட் அதுக்கு ஒரு லெஃப்ட் சைடு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த லெஃப்ட் சைடை முடிச்சுட்டு தான் நம்ம ரைட் சைடு எழுதணும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு நிமிஷம். இப்ப 6 எழுதிட்டோமா? அடுத்தது பார்த்தோம் 7. 7க்கு லெஃப்ட் சைடு இருக்கா? இல்ல. ஆனா 7 வந்து ரூட். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு இல்லாதனால அடுத்தது நம்ம என்ன எழுதணும்? ரூட் எழுதணும். ஸோ அதனால 7 எழுதுறோம். 7 எழுதிட்டு ரைட் சைடு பாக்குறோம். ரைட் சைடுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு ஒரு லெஃப்ட் சைடு நோட் இருக்கு. ஸோ அதனால அந்த நோட் எழுதுறோம் 9. அதுக்கப்புறம் தான் இதனோட ரூட்டான 13 எழுதுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன எழுதுறோம்? அதுக்கப்புறம் ரூட் 15 இருக்கு இல்லையா? அந்த 15 எழுதுறோம். அதுக்கப்புறமா அதனோட ரைட் சைட் பாத்தீங்க யார் இருக்கா? 18 இருக்கு. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நம்ம லெஃப்ட் எழுதணும். ஸோ லெஃப்ட் என்ன? 17. அப்புறம் 18. இது ரூட்டு. அதுக்கப்புறம் 20 ரைட் சைடு எழுதணும். இதுதான் இன்ஆர்டர் டிராவர்சலோட மெத்தடு. இப்ப பாருங்க, யாரு 15ஓட சக்சஸரா இருக்காங்க? யாரு 15ஓட சக்சஸர்னு கேட்டா 17 வரும். அதே ப்ரிடியூசர் பாத்தீங்க அப்படின்னா யார் வரா? 13. ஓகேங்களா? சோ இவங்க தான் ப்ரிடியூசர். ஏன்னா பிஃபோர்ல இருக்கப்ப இப்ப நம்ம முன்னாடி டக்குன்னு அந்த இதை வச்சு எழுதணும்னா தப்பாயிரும். எப்பயுமே அவங்க என்ன டிராவல்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்ல எழுதிட்டு நம்ம எழுதுறப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அதனால எப்பயுமே ஃபார்மேட்ல எழுதிட்டு எழுதுங்க. இன்ஆர்டர் டிராவல்சர்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா அதனோட ப்ரிடியூசர் யாருன்னு பார்த்தா 13. ஸோ ஆன்சர் இஸ் 13. ஓகேங்களா? சப்போஸ் சக்சஸர் கேட்டிருந்தாங்கன்னா 17 வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க 18 போட்டீங்கன்னா தப்பா போயிடும். ஸோ அதனால அந்த ஃபார்மேட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. இன்னொன்னு இதுல கவனிச்சிங்களா? நான் ஒரு கீ பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? அதாவது ஷார்ட்டட் ஆர்டர்ஸ்ல தான் இருக்குன்னு சொன்னோம். பாருங்க எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும். 2 3 4 6 7 9 13 15 17 18 இன் ஆர்டர். ஸோ எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ஷார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன்னா நமக்கு ரெண்டு இப்போ ப்ரீ ஆர்டர் அண்ட் தென் போஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இன் ஆர்டர் கேட்டாலும் எழுதிடலாம். அப்படி இல்லை இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டரோ இல்லை இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் கொடுத்து எழுதலாம். இன்கேஸ் ஒரு நம்பர்ல ப்ரீ ஆர்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு மட்டும் போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன் ஆர்டர் ஃபார்ம் பண்ணணும். அந்த இன் ஆர்டருக்கான ஷார்ட்கட் தான் இது. ஷார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். நம்மளே வந்து ஷார்ட்டட் ஆர்டர்ல எழுதி அதுக்கப்புறம் அது ரெண்டும் மேட்ச் பண்ணி நம்ம போஸ்டட் ஆர்டரோ இல்லை தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் இஸ் 13. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான சம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரீ ஆர்டர் டிராவல்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ப்ரீ ஆர்டர் என்ன இருக்கு? 10 5 1 7 40 and 50 கொடுத்துட்டாங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? போஸ்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ போஸ்ட் ஆர்டர் கேட்குறப்போ நம்ம ப்ரீ ஆர்டர் வச்சு மட்டும் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம இன் ஆர்டர் எழுதணும். இன் ஆர்டர் நமக்கு தான் தெரியும்ல என்ன மெத்தட்ல இருக்கும்? ஷார்ட்டட் மெத்தட்ல இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஷார்ட்டட் மெத்தட்ல இதை எழுதலாமா? இது 1. அப்ப ஷார்ட்டட் மெத்தட்ல எழுதுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன வரும்? 1 தானே இருக்கிறதுல ஷார்ட்டட். ஸோ 1 அசெண்டிங் ஆர்டர். நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா அசெண்டிங் ஆர்டர் 1 5 7 அப்புறம் 10 அடுத்தது 40 and 50. இப்ப நமக்கு ரெண்டு மெத்தட் கிடைச்சிருச்சா? இன் ஆர்டர் கிடைச்சிச்சு, ப்ரீ ஆர்டர் கிடைச்சிச்சு. ஓகே, இன் ஆர்டருக்கு என்ன நமக்கு சொல்லுவோம்? எஸ் லெஃப்ட், ரூட், ரைட். அதே ப்ரீ ஆர்டருக்கு என்ன சொல்லுவோம்? ப்ரீ ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரூட், அடுத்தது லெஃப்ட், அப்புறம் ரைட் வருங்களா? ஸோ இப்போ ப்ரீ ஆர்டருக்கப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ரூட். அந்த ரூட் எங்க இருக்கீங்க? இதுதான் ரூட். கரெக்டுங்களா?
இதுதான் ரூட். அப்போ ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் லெஃப்ட், ரூட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ரைட்டு. கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்போ ரூட் என்ன 10, அதை ஒரு ட்ரீயா போட்டாச்சு. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு இருக்கு. லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்கு? 1, 5, 7. ஓகே, அடுத்தது என்ன வருது? 5 வருது. ஸோ அப்போ 5 தான் ரூட். கரெக்டுங்களா? ஸோ 5 ரூட்னா இது லெஃப்ட் சைடு இருக்கா? அப்போ இது லெஃப்ட் சைடு போயிடும். இங்கேயும் ஒரு நோடு தான் இருக்கு. 7ங்கிறது ரைட் சைடு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 10க்கு ரைட் சைடு இருக்குது என்னென்ன பார்த்தோம்? 40 and 50. அடுத்தது இங்க பாருங்க 1 எழுதியாச்சு, 7 எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? 40. அப்ப 40 இஸ் த ரூட் நோட். அப்ப 40க்கு ரைட் சைட்ல தான் நமக்கு என்ன இருக்கு? 50 இருக்கு. ஸோ அப்போ 50 வந்து ரைட் சைடு வரும். ஓகேங்களா? இப்ப வந்துருச்சா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுத போறோம்? எஸ், போஸ்ட் ஆர்டர் எழுத போறோம். போஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஃபார்மேட்? லெஃப்ட், ரைட்டு, ரூட்டு. ரூட்டு லாஸ்ட்ல வரணும். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆர்டர் இப்போ லெஃப்ட், இந்த சைடு ஃபுல்லா லெஃப்ட் எது வருது? இதுதான் வருது. ஸோ லெஃப்ட் ஃபர்ஸ்ட் என்ன? 1. அடுத்தது என்ன எழுதணும்? ரைட் எழுதணும். ரைட் என்ன இருக்கு? 7. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? 5. ரூட்டு 5. அதுக்கப்புறம் டைரக்டா ரூட் எழுதக்கூடாது. நம்ம லெஃப்ட் இப்ப முடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன எழுதணும்? ரைட் எழுதணும். ஸோ ரைட் சைடு வர்றப்போ ரைட்ல 40 இருக்கு. 40க்கு ஏதாவது லெஃப்ட் சைடு நோடு இருக்கா? இல்ல. அப்போ 40க்கு எதுவும் இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன எழுதணும்? ரைட் சைடு நோடு எழுதணும். அப்போ 50 அண்ட் தென் லாஸ்டா ரூட்டு அண்ட் தென் லாஸ்டா இது ரூட். ஓகேங்களா? முடிஞ்சாச்சா? ஸோ இந்த ஃபார்மேட் எங்க இருக்கு? எஸ், ஆப்ஷன் 3ல இருக்கு. இதுதான் வந்து போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இல்லாத சம்ஸ் எதுவுமே இல்லை. நெட்டு கேட்டு எல்லாத்துலயுமே கேட்குறாங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, நான் சின்ன ஒரு இது டேபிளர் காலம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் இதை பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். எஸ், ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் சொல்லுவோம். விசிட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூட்டு லெஃப்ட் அண்ட் தென் ரைட்டு. கரெக்டுங்களா? ரூட்டுக்கு லெஃப்ட் ரைட்டு. அதே மாதிரி இன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரூட்டு, ரைட்டு. ப்ரீ ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டு அண்ட் தென் ரூட். ஓகேங்களா? போஸ்ட் ஆர்டருக்கு. அதே மாதிரி ஷார்ட்டட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன் ஆர்டரும் வரும், போஸ்ட் ஆர்டரும் மோஸ்ட்லி ஷார்ட்டட் ஆர்டர்ல வரும். ஓகேங்களா? ப்ரீ ஆர்டர் வந்து ஷார்ட்டட் ஆர்டர்ல இருக்காது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பாலிஸ் நோட்டேஷன் சொல்லுவோம். அதே போஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாலிஸ் நோட்டேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நீங்க ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீ ஆர்டர்னா பாலிஸ் நோட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆர்டர்ஸ்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டையும் வச்சிங்கன்னா அந்த எக்ஸாம் டைம்ல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக பாலிஸ் நோட்டேஷன் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஃபைன் பாலிஸ் நோட்டேஷன் அல்லது ஃபைன் ரிவர்ஸ் பாலிஸ் நோட்டேஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதே இன்ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவாலுவேஷன் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்போ வரும்? பிஃபோர் ஆப்ரன்ஸ். ஏன்னா ரூட் தான் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ரூட்டா மேபி இருக்கும். அதுதான் வந்து ஆப்ரண்ட்டுக்கு இடையில வரும் இல்லையா? அதனால அதுதான் ரூட். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ் கம் பிஃபோர் ஆப்ரன்ஸ். அதே இது பிட்வீன்ல வரும். கரெக்டுங்களா? இப்போ A + B அப்படின்னா இதை எப்படி ட்ரீ ஃபார்ம்ல எழுதுவோம்? பிளஸ் மேல போட்டுட்டு AB போடுவோம். கரெக்டுங்களா? இதை ப்ரீ ஆர்டர்ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ரூட், அப்ப பிளஸ், அதுக்கப்புறம் AB வரும். ஓகேங்களா? அதே இன் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா A + D நம்ம எழுதிடுவோம். அதே போஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்ன? ஆப்ரேட்டர் ஆஃப்டர் த ஆப்ரன்ஸ். ஸோ A B பிளஸ் வரும். ஓகேங்களா? அந்த பிளஸ் வந்து பின்னாடி வரும். ஆஃப்டர், இது ரெண்டும் மாத்துக்கோங்க. அடுத்து மெமரி பார்த்தீங்கன்னா எதுலையுமே அடிஷனல் மெமரி தேவையில்லை. இது மூணுலையுமே அடிஷனல் மெமரி தேவையில்லை. அண்ட் தென் லெஃப்ட் ரைட் சம்மரி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ப்ரீ ஆர்டரும் சிமெட்ரிக் கிடையாது, போஸ்ட் ஆர்டரும் கிடையாது. இன் ஆர்டர் மட்டும்தான் சிமெட்ரிக் மெத்தட். இதனோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பிரஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, க்ளோன் காப்பிக்கு, ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது ப்ரீ ஆர்டர். இன் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி ஃபார் ஷார்ட்டட் ஆர்டருக்காக நம்ம யூஸ் பண்றது எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எவால்வேட் பண்றது, ஸ்டாக் பாக்குறப்போ நம்ம அதை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அது கண்டிப்பா AMCQல வரும். ஓகேங்களா? பாத்துக்கலாம். அடுத்தது டெலிட்டிங் நோடு. அதாவது போஸ்ட் ஆர்டர் எங்க அப்படின்னா டெலிட்டிங் நோடு, அதாவது பைனரியில டெலிட்டிங் நோடு அண்ட் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷனுக்கு, எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷனுக்கு இதுவும் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
காப்பி குளோனிங் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் இது. இது வந்து ஷார்ட்டடுக்கு நம்ம பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் டெலிட்டிங் நோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டடுக்குனா இன் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோனிங் காப்பிங் அப்படின்னா ப்ரீ ஆர்டர். போஸ்ட் ஆர்டர் வந்து டெலிட்டிங்க்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரீ மாடிஃபிகேஷன் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வ் த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு ஐடியல் மாடிஃபிகேஷனுமே இது தேவைப்படாது. ஏன்னா அது அப்படியே இருக்கிற ஃபார்மேட்டை அப்படியே கொடுக்கறது. இது வந்து மாடிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். போஸ்ட் ஆர்டர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா இதுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் பயன்படுத்தி தான் பண்ணுவோம். அது ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு அந்த எக்ஸ்பிரஷன் எவால்வேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கப்புறம் என்ன டீட்டெயில், இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.